அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் திண்டிவனத்தில் பெண்ணிடம் அத்துமீறியது தொடர்பாக கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டிருக்கிறது. திண்டிவனத்தில் அதிகாலையில் சுவர் ஏறி குதித்து வடமாநில பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு நபர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜோதிபாபு, என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தை ஒட்டி அமைந்துள்ளது ரயில்வே குடியிருப்பு. இந்த குடியிருப்பானது பாதுகாப்பற்ற முறையில் கதவுகளுக்கு தாழ்பால் கூட சரிவர மூட முடியாத அவல நிலையில்தான் இருந்து வருகிறது. இங்கு குடியிருக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கு பாதுகாப்பு என்பது குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. அதே போல் இந்த குடியிருப்பில் உள்ள குடியிருப்பு வாசிகளின் பாதுகாப்பு கருதி கடந்த காலங்களில் இங்குள்ள வழியை ரயில்வே போலீசார் இரும்பு தண்டவாளங்களை கொண்டு தடுப்பு ஏற்படுத்தியிருந்தனர். ஆனால் ரயில் நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகர் கோயிலை காரணம் காட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்கிருந்த தடுப்பினை அப்புறப்படுத்தியுள்ளனர். இதனால் அது பொது வழியாகவே செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இப்பகுதியில் சமூக விரோத செயல்கள், வழிப்பறி சம்பவங்கள், ஓரின சேர்க்கை, அத்துமீறல்கள் உள்ளிட்ட பல்வேறு விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறுவதால் ரயில்வே நிலைய குடியிருப்புவாசிகள் இரவு 6 மணிக்கு மேல் வெளியே வர முடியாத நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் தென்னக ரயில்வே துறையில் திண்டிவனத்தில் சிக்னல் உதவியாளராக ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சந்தீப் குமார் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் செய்து தனது இளம் மனைவியுடன் நேற்றிரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது நள்ளிரவு 3 மணி அளவில் சந்தீப் குமாரின் மனைவி இயற்கை உபாதைக்காக வீட்டின் பின்பக்க கதவை திறந்து சென்றுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் குடியிருப்பை ஒட்டி அமைந்துள்ள பூக்கடையில் பணிபுரிந்து வரும் திண்டிவனம் தீர்த்தக்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவரது மகன் பாலு மகேந்திரா பூட்டியிருந்த பக்கத்து வீட்டிற்குள் குதித்து அங்கு சாய்வாக மரத்தை வைத்து இந்த வீட்டிற்குள் குதித்து சத்தம் போடாமல் சந்தீப் குமார் படுத்திருந்த கட்டிலுக்கடியில் ஒளிந்து கொண்டிருந்தார். தூக்க கழகத்தில் இயற்கை உபாதை கழித்த சந்தீப் குமாரின் மனைவி கட்டிலில் படுத்தபோது கட்டிலின் கீழ் இருந்த காமுகன் பாலு மகேந்திரா அந்த பெண்மணியை சிறுமித்து தெளிவுபட்டுள்ளார். உடனே சந்தீப் குமார் செல்போன் டார்ச் மூலம் கட்டிலின் அடியில் பார்த்தபோது ஒருவர் படுத்திருப்பதை கண்டு பிடித்தார். பின்னர் அவர் நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை பிடித்தனர். உடனே அந்த காமுகன் சத்தம் போடவே அவனுக்கு ஆதரவாக பூக்களில் இருந்தவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் அனைவரும் சேர்ந்து அங்கிருந்தவர்களை தாக்க முற்பட்டனர். இதனை பாதிக்கப்பட்ட சந்தீப் குமார் தனது மனைவியுடன் திண்டிவனம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். ஆனால் அவர்கள் பக்கத்து வீட்டை சேர்ந்த பெண்மணியும் அவர்கள் கணவரும் தாக்கியுள்ளனர். ஆனால் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் மற்றும் தீர்த்தக்குளம் பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஒரு பட்டாளமாக சேர்ந்து வந்து போலீசாரிடம் சட்ட பஞ்சாயத்து செய்து அவரிடம் எழுதி வாங்கி கொண்டு அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். பாலியல் அத்துமீறல் உள்ளிட்ட புகார்கள் காவல் நிலையங்களுக்கு வந்தால் அதன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டிய காவல்துறையினரே சட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி ஜோதிபாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.